ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளர்ல 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சிடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நீங்க பிரியாணிக்குன்னு கடையில கேட்டீங்கன்னா அவங்களே ஒரு மீடியம் சைஸ்ல வெட்டி தருவாங்க. ரொம்ப சின்னதா வெட்டிட வேண்டாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை 4, அன்னாசி பூ 1, மராட்டி மொக்கு 1, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தயிர். குக்கர்ல 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மல்லி இலை, புதினா இலை இது ரெண்டையும் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் தயிர் அதையும் இதிலேயே ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலால சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணியை இப்போ ஊத்திடலாம். மீதி 2 டம்ளர் தண்ணியை அப்புறமா ஊத்திக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி இதுல ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் விடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுல நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா பரவலா போடுங்க. ஒரே இடத்துல குட்டா போட்டுட வேண்டாம். அரிசி போட்டுட்டு ஒரு கலக்கி விடுங்க. இப்போ மீதி இருக்கிற 2 டம்ளர் தண்ணியை அரிசியில ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கி விடுங்க. உப்பு காரம் சரியா இருக்கான்னு பாத்துக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்ல வச்சிடுங்க. ஒரு விசில் கூட வரக்கூடாது. ஒரு விசில் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும் போதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமா குழஞ்சு போயிடும். அதனால நம்ம ஒரு விசிலுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பிரஷர் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டியால மெல்லமா கலக்கி விடுங்க.
இப்போ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமா செஞ்சிடலாம், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.